சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் பள்ளிகளில் சாதி மத அடையாளங்கள் கூடாது அப்படின்னு சொல்லி சில பரிந்துரைகளை எல்லாம் நீதிபதி சந்துரு அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழங்கியிருக்கிறார். இன்னைக்கு கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா போன்றவர்கள்லாம் ரொம்ப கடுமையாக கொந்தளிக்கிறாங்க. அது எப்படி நீங்கள் கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்லலாம், அது எப்படி நீங்கள் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லலாம், இதெல்லாம் இந்து விரோதம், இந்து மக்களுக்கு எதிராக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப கொந்திக்கிறாங்க. இப்படி பார்க்குறீங்க? நாங்கள் என்ன பண்ண ஹெச் ராஜா இந்த பிஜேபியில் இருக்கிறனால வேட்டி கட்டக்கூடாதுன்னா சொன்னோம். இல்லை வேறு ஏதாவது கட்டக்கூடாது, சட்டை போடக்கூடாதுன்னு சொன்னோம்மா. இந்த சட்டை போடாத, வேட்டி கட்டாத, கழுத்தில் துண்டு போடாத, இடுப்பில் துண்டை கட்டு, காலில் செருப்பு போடாத, இதெல்லாம் சொல்கிற ஆதிக்க சக்தி தான் இன்றைக்கி பிஜேபியில் உட்காந்து இப்போ பேட்டி கொடுத்தாங்க பாருங்கள். ஹெச் ராஜா பக்கத்தில் அந்த ஒரு திருநெல்வேலியில் ஒருத்தர் இருக்கார், நயினார் நாகேந்திரன், இந்த பக்கத்தில் இருந்தார் தமிழிசை. இந்த டீமெல்லாம் அப்படியே நான் கூட இப்போ பார்த்தேன் சமீபத்தில். இப்போ பார்த்தேன் இந்த டீமோட அப்படியே பின்னணியை திரும்பி பார்த்தேன். அப்போ நான் சொன்ன அத்தனையும் இருக்கும். இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போட்ட ஒரே தலைவன் தமிழக முதல்வர், அதை இன்றைக்கி இருக்கிற தமிழக முதல்வர். அதனால் அவங்களுக்கு அந்த கோபம் இயற்கையாக வரும். அதனால் அந்த பேட்டியை பார்த்தேன், கொந்தளிக்கிறாங்க. எப்படி நீ கயிறு கட்டக்கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் நான் திரும்பி கேட்பேன், நீ எப்படா தாழ்த்தப்பட்டவனை தோளில் துண்டு போடக்கூடாதுன்னு சொன்னேன், சட்டை போடக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வந்து இன்றைக்கி மனுஷனாக வந்துட்டோம்ல எல்லாரும். சார் அவங்க வந்து சாதி அடையாளம் வரேன் வந்துட்டோம்ல. இதையெல்லாம் மீண்டும் அவங்க நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் இப்போ கையில் ஜாதி அடையாளத்தை கட்டிட்டு போகிறது தான் ஒரு உயர்ந்த ஜாதின்னு. முதல்ல ஜாதி அடையாளமாக இருக்கிற அந்த பூநூல் போட்டிருக்காம மாதிரி இல்லை ஐயரும். முதல்ல அந்த ஐயர் பூநூலெல்லாம் முதல்ல அறுத்து கீழே போடணும். மீண்டும் பெரியார் இறங்கி வெளில வரணும். இப்போ தூங்கிட்டு இருக்க எங்கள் அமைச்சர் உதயநிதியை கூப்பிட்டு கொஞ்சம் இப்போ அமைதியாக இருக்கார். சமூக நீதி பிரச்சனையை முடியட்டுமேனு, நான் சனாதன பிரச்சனை முடியட்டுன்னு. இல்லைனா இப்போ அவர் திரும்பி எழுந்திரிச்சு வந்து ஒட்டுமொத்தமாக பெரியார் மாதிரி யாரடா பார்த்தீங்க அந்த பூநூல் போட்டிருக்காம பாரு ஐயர், எல்லா பூநூலையும் முதல்ல பார்க்குற இடத்துலலாம் கழட்டி உருவி போடுங்கடான்னு சொல்லுவார். சொன்னார்னு வச்சுக்க, அடுத்த நிமிஷம் எல்லா பேரும் பூநூலில் நாங்களே தெரிஞ்சிடுவோம். இது ஜாதி அடையாளமா இல்லையா பூநூல்? அப்போ இப்போ நாங்கள் திரும்பி என்ன சொல்கிறோம், கையில் வந்து கயிறு கட்டிக்கிட்டு வர்றது, கையில் ஒரு பேண்டேட் மாதிரி போடுறது, புரியுதா? நீ நெத்திலேயே வந்து ஒரு ஜாதி ரீதியான பொட்டு வைக்கிறது, இந்த ஜாதி பொண்ணு, அதனால் இந்த பொண்ணை பார்த்து யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது, டேய் அது நம்ம ஜாதி பொண்ணு அப்படின்னு இப்படியெல்லாம் ஒரு அடையாளத்தை ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு பள்ளியிலையும் இதை கிளப்பி விட்டது யாரானா பிஜேபிக்காரன், புரியுதா? ஒவ்வொரு ஜாதி தலைவனும் இதை கிளப்பி விட்றான். யாரை வேணாலும் இருக்கட்டும், யார் ஜாதி தலைவனாக இருந்தாலும் எனக்கு அதில் பாகுபாடு கிடையாது. இப்படி கிளப்பி விடுறதனோட விளைவு இந்த மாதிரி கலவரம் வருது. அந்தந்த ஸ்கூல்லையும் போய் ஜாதி ரீதியாக பின்னோக்கி தள்ளுறான். ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், அந்த கல்லர் கம்யூனிட்டி, டிஎன்சி, இது எல்லாத்தையும் ஒதுக்குடா, உயர் ஜாதியெல்லாம் ஒரு இடத்துல உட்காரவை, மீதி எல்லாத்தையும் ஒதுக்கு அப்படின்னு இப்படி பிரித்து பார்க்கும்போது அங்கே பிரச்சனை அதிகமாகுது, சண்டை அதிகமாகுது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் எதுக்குடா யூனிஃபார்ம் கொடுத்தோம். நீ எந்த ஜாதிக்காரன் வேணாலும் இரு, ஒரே யூனிஃபார்மோடு உட்காரு, எந்த ஜாதிக்காரன் வேறு ஒன்றா உட்காந்து சாப்பிடு. பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்குற ஜாதியை பார்க்காத, மதத்தை பார்க்காதன்னு சொல்லி கொடுக்குறான். அதை முழுக்க நீ அரசியலை பார்த்ததோட விடக்கூடாது. இப்போ மீண்டும் கொடுத்தது யார்? நாங்களாக கொடுத்தோம். ஒரு நீதியரசர் சந்துரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் எவ்வளோ பெரிய விலை உயர்ந்த மனிதன். அவரை தூக்கிட்டு போய் அதில் போட்டு அறிக்கையை கேட்டால் அவர் கிளியராக சொல்கிறார், இதெல்லாம் அடையாளத்தோடு வருது, இதுக்கெல்லாம் முதல்ல ஒரு தடை விதிங்க, இதெல்லாம் பண்ணால் ஆரம்பமே முளையிலேயே கிள்னா தான் உண்டு, இல்லைன்னா பள்ளியிலேருந்து பள்ளி கல்வியிலேருந்து ஜாதி பெருகுது. கள்ளக்குறிச்சியில் ஒரு கலவரம் பண்ண மாதிரி மூளைக்கு மூளை இது மாதிரி ஒரு கலவரத்தை உண்டு பண்ண ஜாதி ரீதியான ஒரு கூட்டம் தயாராகுது அப்படின்னு சொன்னதுனால அவரோட சந்திரோட அறிக்கை அட்டகாசமான அறிக்கை, நீதியரசரோட அறிக்கை, அது இவங்களுக்கு பொறுக்கலை. உடனடி கொந்தளித்து எழுதுறானுங்களே. இங்கே எங்கே பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்குறது பொட்டு வைக்காத, கயிறு கட்டாத, இந்த இப்போ முஸ்லீம்லாம் ஒன்று இந்த ஹிஜாப் போடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அது மட்டும் எதுக்கு? அது ஏன் சொன்னானோ? அது நீங்கள் சொன்னீங்க சார், அவங்க வந்து ஹிஜாப் போடக்கூடாதுன்னாங்க, நீங்கள் எங்களுக்கு மத அடையாளம் வேணா உங்களுக்கு வேணாமேன்றாங்க. சார் நாங்கள் ஒன்று தான் சொன்னோம். நாங்கள் என்ன சொன்னோம்,
அது வந்து இன்றைக்கி திணிச்ச ஒன்று கிடையாது. அது தொடர்ந்து அது அவங்களுக்காக மத கோட்பாடு மத வழிபாடாக இருக்கிறது. இப்போ இங்கே இருக்கிறாரு ககன் சிங் ஒருத்தர் இருக்கார், சிட்டி கமிஷனர், இதெல்லாம் இருக்கார், கார்பரேஷன் கமிஷனரு, ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்? சீக்கிய மதத்தை சார்ந்தவர். அவர் இப்போ இந்த நிமிடம் ஐஏஎஸ் படித்தவர். அவர் தலையில் என்ன வச்சுருக்காரு? மத ரீதியான ஒரு கேப் போட்டிருக்காரு. படிப்பு முடிச்சுட்டு அது அவங்க மதம் வழிபடுறது. அது புரியுதா? அந்த உணர்வு வேறு. அதால் எவனுக்கு தொந்தரவு கிடையாது, அதால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் அதெல்லாம் அலோவ் பண்ண ஒன்று. இப்போ நான் என்ன திரும்பி ஒன்றே கேட்குறேன், இங்கே போய் அங்கே ஒரு ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி இந்துக்கள்லையே நீ பல ஜாதியை பிரித்து வச்சு அதில் ஒவ்வொரு ஜாதியையும் நீ ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு பிற்படுத்தப்பட்டுன்னு பிரித்து அங்கே ஒரு ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணி பிரிக்கிறதுனால வந்த விளைவு பின்னோக்கி பல கொலைகள் நடக்குது. இதனால் சட்டம் ஒழுங்கு கெடுது. சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுதுங்கிறீங்களே, யார் காரணம்? இப்போ பேட்டி கொடுத்த எச் ராஜா, பேட்டி கொடுத்த நயினார், பேட்டி இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்க நம்ம ஜெயக்குமார், பிஜேபியில் இருக்க அண்ணாமலை, தமிழிசை, இது எல்லாம் யார்? இது எல்லாம் மதவெறியோடு இங்கே அரசியல் பண்ணுது. அப்போ ஜாதி மதம் இந்த ரெண்டை தவிர உனக்கு ஒன்றுமே தெரியாதா? இந்த ரெண்டு தான் உனக்கு அரசியல் முகாமா? அது இப்போ இன்னும் நாங்கள் இன்னும் அறிக்கை கொடுத்த மாதிரி முறையாக என்னையை பார்த்தா அப்போ என்ன செய்வானுங்க? டோட்டலாக எல்லாருக்கும் காவி துண்டு போட்டு விட்டு காவி வேட்டி கட்டிட்டு வந்தால் இவங்க ஒத்துக்குவாங்களாம்மா? எதிர்க்கூடாது. அப்போ இப்போ எல்லாம் காவி போட்டு வரணுங்கிறாங்களா? சொல். இப்போ என்ன சொல்ல வராங்க? நல்லா இருக்க திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசி விட்டாங்க. புரியுதா? இங்கே ஒரு அரலூசு ஒன்று இங்கே இருக்குது ஆளுநராக. அந்த அரலூசு ஆளுநர் இருக்க அது காந்தி பட்டேலு இவங்கெல்லாம் தமிழகத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு ஜாதி சாயம் பூசி தலைவராக்கியிருப்பாங்களா? அதை நாங்கள் ஆக்கலை. புரியுதா? அந்த ஆளுநர் மாளிகையில் போய் நீ ஒரு போஸ்ட் ஓட்டு, ஜாதி பேரோடு இருந்தது பட்டேல். புரியுதா? அந்த பட்டேலுக்கு 10,000 கோடி செலவு பண்ணி செலவு வச்சவன் யார்? குஜராத்தில் பிறந்த பட்டேலுக்கு அங்கே ஒண்டிய செலவு வச்சானுங்க. என்ன காரணம்? வேறு ஒன்றும் காரணம். அங்கே பட்டேல் சமூகம் அதிகம். ஓட்டுக்காக நீ அந்த ஜாதிக்கு போய் ஒரு சிலையை வச்சு அங்கே ஜாதி தலைவன் ஆக்குனது பிஜேபி. நாங்கள் பட்டேல் எங்கள் ஜாதி தலைவர் ஆக்கணுமா? நீ சொல்லு. இந்த ஆளுநருக்கு அறிவு இருந்தால் அந்த மாங்காய் மடையை இதை மாதிரி பேசுவாரா? இது நியாயமாப்பா? இந்த ஆளில் யாருப்பா கண்டிக்கிறது? அப்போ ஆளுநர் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டோம் பாரு. நாடு முழுக்க இவனும் மைனாரிட்டியே இங்கே வாழக்கூடாது, மைனாரிட்டி இருக்கக்கூடாது, மைனாரிட்டியே நடக்கக்கூடாதுன்னு நானுவோம். கடைசியில் இப்போ ஆட்சியே மைனாரிட்டி ஆட்சியாக மாற்றி விட்டான். எங்கே பெரும்பான்மை பிஜேபி சொல்லி பார்ப்பார். இப்போ நீ இந்தியாவிலே நீ சிறுபான்மை கட்சி, சிறுபான்மை ஆட்சி வந்துருச்சா? முன்னே பின் நடைமுறைக்கு வருதா? ஒரு மனசாட்சி வேணாம் உனக்கு அரசியலில். போனதே இந்த அளவுக்கு நீ இப்போ 240 ஜெயிச்சதில் 200 தொகுதியை இவிஎம் என்ன பண்ணேன்னு யாருக்கும் தெரியல. அதையே எங்கே லாக் பண்ணேன்னு எல்லாம் உன் கண்ட்ரோலில் இருந்தது. ஏன்னா காங்கிரஸ் புஷ்ஷுன்னு வந்தது, திரும்பி பார்த்தா காணாம். மோடி 6000 ஓட்டு கீழே போனார், திரும்பி பார்த்தா 1.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே போகிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? மிஷினா? ஒரு பிரைம் மினிஸ்டர் எப்படி 6000 ஓட்டு கீழே போவார்? அப்போ அங்கே இருக்கிற அந்த அறிவாளிங்க யாருன்னு கண்டுபிடிச்சி ஆளுக்கு 1/2 பவுன் நான் மோதிரம் போவோம். பார்த்தியா அன்றைக்கி ரிசல்ட்டில் 6000 ஓட்டு மோடி பின்தங்கினாருன்னு வந்தது. 6000 ஓட்டு பின்தங்கின மோடி எப்படி 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிப்பார்? அப்போ அதுக்கு பேர் இவிஎம் மிஷினா? மோடி ஜெயித்தது சந்தேகத்துக்குரியது, அதுவே பிரச்சனைக்குரியது. புரியுதா? இதனால தான் 200 தொகுதியை இவனை லாக் பண்ணியிருப்பானுன்னு சொன்னோம். அதுக்கு எங்ககிட்ட வந்துட்டானுங்க. எங்கிட்ட நேரம் இங்கேருந்து வந்து பார்பி திமுக 40க்கு 40 வெற்றி பெற்றது, ஆனால் ஓட்டில் பர்சன்டேஜ் குறைந்து விட்டது. உனக்கு எங்கடா வலிக்குது? உனக்கு நாங்கள் ஓட்டு பர்சன்டேஜ் குறையிறமோ இல்லையோ? நீ எவனாவது டெபாசிட் வாங்கினீங்களா? சொல்லு. 11 இடத்தில் 2ஆம் இடத்துக்கு வந்ததே முதல் இடம்னு ஒன்று இருக்குடா. அந்த முதல் இடத்துக்கு எவனாவது வந்தீங்களா? முதல் இடத்துக்கு ஒரு வேலும் இல்லை. தமிழ்நாடு உங்களை அந்த அளவுக்கு முத்திரை குத்தி வெளில தூக்கி போட்டான். இதில் 2ஆம் இடத்துக்கு வந்தவன் ரொம்ப பெருமையாக 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது பிஜேபி,
அது சர்ச்சைக்குரிய 2ஆம் இடம். அதில் இன்னொருத்தன் அதிமுக டெபாசிட்டே காணாந்தாலும் எடப்பாடியை. எங்கெங்கே டெபாசிட் இல்லையோ அங்கெல்லாம் டெபாசிட் இல்லை. இங்கே இவ்வளோ கற்றுறாரு ஜெயக்குமார், அவங்க பிள்ளைக்கு இங்கே டெபாசிட் இல்லை. நீங்களாம் அரசியல்வாதி, தமிழ்நாட்டில் நீங்கள் எதிர்கட்சி தலைவர், இதில் வேறு ஆட்சிக்கு வருவோம். இதில் எங்கள் ஆட்சி விடியா அரசு. எங்களுக்கு எடப்பாடி வச்சுருக்க பேர் விடியா அரசு. எது விடியா அரசு? என் தலைவன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரானதில்லை, கட்சிக்கு தலைவரானதுலேருந்து 9 தேர்தலையும் ஜெயிச்சிட்டோம். புரியுதா? முதலமைச்சர் தூக்கி மூலையில் போடு. 9 தேர்தலையும் கட்சிக்கு தலைவரானவனு ஜெயிச்சிருக்கோம். நடந்த அத்தனை தேர்தலையும். எடப்பாடி நீ தலைவனானதுலேருந்து அத்தனையிலையும் தோத்துட்ட. கட்சியை லீஸுக்கு விட்ட, கட்சியை கம்பெனியை கொண்டு பிஜேபியில் சேர்த்த, ஜெயலலிதாவோட சொத்தில் பாதியை 3/4 வயசையை கொள்ளடிச்ச, சசிகலா அம்மாவை பிடிச்சி உள்ளே போட்ட, ஓபிஎஸ்ஸை ரோட்டில் விட்ட, டிடிவி தினகரனை காட்டில் விட்ட, மொத்த கம்பெனியும் க்ளோஸ் பண்ண. ஒன்றே கடைசியில் எல்லோரும் சேர்ந்து நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டாங்க. கடைசியில் ஒன்று நிலைமை என்னாச்சு? இப்போ நான் சொல்லவா? இது விடிய அரசு நீ சொல்கிறக்கூடாது, விடியா மூஞ்சி எடப்பாடின்னு நான் தான் உன்னே சொல்லணும். இதை நான் சொல்லலை, அதிமுககாரன் அத்தனை பேரும் சொல்கிறான். அவங்க கட்சியே அவன் தலைவரை சொல்கிறான். இதில் தேர்தலை புறக்கணிக்கிறாரான். அப்போ நான் திரும்பி கேட்குறேன், மான ரோசம் உள்ள எடப்பாடி கட்டுப்பாட்டில் உண்மையாக இருக்கிற அத்தனை அதிமுககாரனும் ஓட்டு போடக்கூடாது தானே? தேர்தலை புறக்கணிச்சிட்டானு இல்லை, ஓட்டு போடக்கூடாது. அப்படி மீறி ஓட்டு போட்டால் எடப்பாடியை புறக்கணிச்சிட்டான்னு அர்த்தம். கரெக்டாக? இதுக்கு என்ன விடைங்கிறது பொறுத்து இருந்து பார்த்துக்குவோம். ஒரு அரசியல் கட்சி ஒருத்தனை கூட ஆளகாமா. அண்ணாமலை எங்களை இப்போ வந்து கேள்வி கேட்குறான், கொங்கு மண்டலத்திற்கு ஏன் முதல்வர் போகிறாரு? ஜெயித்த உடனே ஒரு முதலமைச்சரான உடனே கொங்கு மண்டலத்தில் தான் கால் எடுத்து வச்சு அங்கே தான் போய் அந்த மக்களுக்கு பேசிட்டு வந்தார். என்ன காரணம்னா, திமுகவோட ரெப்ரசன்டேஷன் இங்கே இல்லை. இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களுக்கும் நான் தான் பொறுப்பாளர், நான் தான் முதல்வர். அதனால் என்னை புறக்கணித்த மக்கள்னு இல்லை, அந்த மக்களுக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறேன்ட்டு போனார். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தில் தொடர்ந்து திமுக ஜெயிக்குது. இப்போ வரைக்கும் திமுக ஜெயிச்சிச்சு. இப்போ நன்றி சொல்கிறதுக்கு நாங்கள் அங்கே போயிட்டோம். உடனே வந்து ஆகா ஓகங்கிறோம்ல, ஆட்டுக்குட்டி எங்கே? எப்படி பக்ரீத்துக்கு அடித்து பிரியாணி ஆக்கிட்டாங்களா? இந்த மீம்ஸுக்கெல்லாம் யார் காரணம்? அவங்க வாய் தான் காரணம், அவங்க நடவடிக்கையும் வாய் தான் காரணம். அதனால தான் அழகாக வந்தான், ஆட்டுக்குட்டி கழுத்தில் அண்ணாமலை பேரை எழுதி ஓங்கி 2 வெட்டி ரோட்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்களாம் சொல்லி கொடுத்தோம்? உன்னோட நடவடிக்கை, உன்னோட வளர்ப்பு, உன்னோட அரசியல் பாணி அது அங்கே நடைமுறைப்படுத்துது. இதெல்லாம் எங்களுக்கே பிடிக்காத அரசியல், ஆனால் அங்கே அதான் நடக்குது. இந்த அசிங்கத்துக்கெல்லாம் யாரா காரணம்னா பிஜேபிக்காரன். இதில் அங்கேருந்து திரும்பி இங்கே வந்து உட்காந்து இதில் கயிறு கட்டக்கூடாதுங்கிறீங்க. என்ன கயிறு கட்டுறீங்க? மந்திரிச்சு விட்ட கயிறா? முதல்ல உங்கள் கையிலெல்லாம் மந்திரிச்சு விட்ட கயிறை கட்டிட்டு தான் சுற்றுறானுவோம். கயிறு கட்டக்கூடாது, வேட்டி கட்டக்கூடாது, இதில் பத்தாவதுக்கு பொட்டு வைக்கக்கூடாது. இது எல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறது தான் அர்த்தம். புரியுதா? இவனுக்கு என்றைக்கு இந்த ஜாதி அரசியல் மத அரசியலை நிறுத்துகிறானுங்களோ அன்றைக்கி தான் தமிழ்நாட்டில் இவனுக்கு அரசியல்வாதின்னு சொல்கிறது அருகதே வரும். இந்த நீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு மேல் வழக்கு போயிட்டே இருக்குது. நிறைய முறைகேடு நடந்திருக்கு. இங்கே +2ல் இப்போ சரியாக மார்க் ஆகாதவங்க கூட டாக்டருக்கு படிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி தமிழிசை கூட அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, உச்சநீதிமன்றமே வேறு மாதிரி சொல்லியிருக்கின்ற. நான் அக்கா தமிழிசைட்டு நல்லா தெளிவாக கேட்குறேன். ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபர் டாக்டர். நான்லாம் அவங்கள கிண்டலே பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது, பண்ணவும் இல்லை. ஆனால் நல்ல வேலை நீட்டு அவங்க படிக்கிற காலத்தில் வந்ததுன்னு வச்சுக்க, எங்கள் அக்கா டாக்டர் சத்தியமாக ஆயிருக்காது. அது இப்போ வந்துருச்சு. அதனால் இப்போ இது டாக்டர்னு எங்கள் அக்கா பேசிகிட்டு இருக்கு. அது மனசாட்சிக்கு தெரியும் இது ரைட் ஆர் ராங்குன்னு. தான் ஒரு இடத்துல இருக்கோங்கிறதுக்காக அதை சார்ந்து அந்த கொள்கையை சார்ந்து அப்படியே மாறி போயிடக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், மனசாட்சியை விற்றுட்டு தான் ஒரு பதவிக்காக, பணத்துக்காக, இல்லை அந்த பதவி சுகத்துக்காக, இல்லை இருக்க சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அரசியல்வாதியாக மாறாதீங்க. தயவு செய்து மாறாதீங்க. எதுக்கு? உங்களுக்கு அரசியலில் வந்து இறங்கி போய் பேரறிஞர் அண்ணா மாதிரி, பெரியார் மாதிரி, கலைஞர் மாதிரி நாங்கள் எல்லாம் கடைகோடி ரோட்டில் நின்று கடைநிலையில் இருக்கிறவனுக்காக கட்சி நடத்துகிறோம். அந்த மாதிரி இருந்த தலைவன் தான் நீங்கள் தலைவராக இருக்குது.
உங்களாலும் யாரும் கிடையாது. நீங்கள்லாம் கோல்டு ஸ்பூனு. நாங்கள் இங்கே பிளாஸ்டிக் ஸ்பூனுக்கே வழி இல்லாதவனுக்கு தான் கட்சி நடத்துகிறோம். உங்களை மாதிரி கிடையாது. அதனால் எங்களுக்கு சமூக நீதி, சமத்துவம், மத சார்பின்மை இதெல்லாம் எங்கள் பாலிசி. உனக்கு இது ஒத்தே வராதில்லை. உங்களை எவன் இங்கே கூப்பிட்டான்? அரசியல்வாதிங்க. ஊரில் இருக்க அத்தனை பெரிய மனுஷனையும் கூப்பிட்டு போனீங்க. உடையார் சமுதாயம், யாதவர் சமுதாயம், இவங்கள தலைவர்கள். ஏசி சண்முகம், யார் இவர் இருக்கார் பாரிவேந்தர், அப்படியே அங்கே கிருஷ்ணசாமி, எல்லா ஜாதி தலைவர்களையும் கூட்டிகிட்டு போய் பிஜேபியில் சேர்த்து மொத்த தலைவர் இந்த வடிவேலு பார் என் குருநாதர் வந்துட்டார்னு ஒரு படத்தில் கொண்டு வந்து ரோட்டில் நிப்பாட்டி இப்போ விட்டு போடுறா கல்லம்மா. அவன் கல்லுக்கு பதிலாக சாணியை விட்டு அடிப்பான். திரும்பி அப்போ சொல்லுவான், என்னடா இது மனுஷ ஐட்டமும் மாட்டு ஐட்டத்தையும் கலந்து அடித்தான்னு. அந்த மாதிரி அத்தனை நின்ன பெரிய மனுஷன் முகத்துலையும் எல்லாத்தையும் கலந்து அடித்து வீட்டுக்கு அனுப்பிட்டானுங்க. இது பிஜேபி செஞ்ச பெரிய சாதனை. அதில் மாற்றுக்கிறதுக்கே வேலை இல்லை. இப்போ என்ன திரும்பியும் வந்து நீங்கள் ஒரு அரசியல்வாதி மாதிரி வெளில காட்டணுன்னா, இனிமேலும் உனக்கு தமிழ்நாட்டில் உனக்கு உன் கட்சி இருக்கணும், இல்லை மக்கள் உன் மேலே நம்பிக்கை வரணும்னா, எங்கள் அமைச்சர் உதயநிதி இப்போ அமைச்சரான பிறகு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனார் நீட்டை எதிர்த்து. அப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தில் கண் கலங்கி போய் சொன்னார், எடப்பாடி என் கூட வாங்க, டெல்லி போகும், நீங்கள் பேசுங்க, நீட்டுக்கு விளக்கு வாங்க, கிரெடிட்டை நீங்களே வச்சுக்கோங்க. அண்ணாமலை நீ வா, நீயே விளக்கு வாங்க, கிரெடிட்டை நீயே வச்சுக்கோ, எங்களுக்கு அது வேண்டாம், உன்னால தான் நீட்டு விளக்கு வந்துன்னு நான் சொல்கிறேன், ஆனால் தயவு செய்து இறங்கி வா. அவர் அரசியல்வாதியாக யார்? அவருக்கு என்ன எங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்களுக்கு அறிவு இல்லாமலாம் சுற்றுறோம்? அவருக்கு இருக்க அறிவில் ஒரு 10% உனக்கு வர வேணாமா? ஒரு உணர்வு வேண்டாமா? தமிழுங்கிற உணர்வு வேணாமா? எவ்வளோ அழகாக கெஞ்சி கூத்தாடி உன்னை கூப்பிடுறாரு. கூப்பிட்டதுனால மரியாதை கொடுக்க வேணாம்? நீ அரசியல்வாதியா? அண்ணாமலை அரசியல்வாதியா? தமிழிசை அரசியல்வாதியா? இல்லை இந்த நீட்டை ஆதரிக்கிற அத்தனை பெரிய மனுஷனும் அரசியல்வாதியா? நான் ஒன்று சொல்கிறேன், கோச்சிக்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் உண்மையாலுமே உங்களுக்கு சூடு சுரணம் மான ரோசம் வெக்கம் தமிழுங்கிற உணர்வு வரணும்னா எங்கள் அமைச்சர் உதயநிதிக்கிட்ட 1/2 டம்ளர் வாங்கி சாப்பிடுங்க. அப்போ தான் இவனுங்களாம் புத்தி வரும். அப்போ என்ன நாங்கள் இன்னும் லூச்சு போயிடுவோம் மாதிரி நீட்டை எதிர்த்து போராட்டம் நடத்துறது, நீட்டை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துறது, நீட்டை எதிர்த்து கண்டன போராட்டம் நடத்துறது, பொதுக்கூட்டம் நடத்துறது. அப்போ என்ன நாங்களாம் லூஸா? இவனும் அறிவாளியா? இங்கே டெய்லி 2 பொண்ணு செத்துக்கிட்டு இருக்கு. சரிடா, இப்போ நீங்கள் தான் நீட் நடத்துனீங்கல்ல, என்ன நீட்டு யோக்கியமாக நடத்துனீங்க? ஒரு நீட்டு தேர்வை நடத்துகிற அளவுக்காவது இந்தியாவில் உங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கா, கட்டமைப்பு? குஜராத்தில் கொஸ்டின் பேப்பர் அவுட்டுங்கிறான், ஹரியானாவில் கொஸ்டின் பேப்பர் திருத்துதுங்கிறான், இன்னொரு ஸ்டேட்டு ஊபின்னு நினைக்கிறேன், அங்கே ஒரே சென்டரில் 750 மார்க் வாங்குறான். புரியுதா? அப்போ என்ன தான் நடக்குது? ஒரே சென்டரில் 7 பேர் 750 வாங்குறான், 67 பேர் 750 வாங்குறான், கேட்டால் ஊக்கத்தொகை வாங்குறான், கரணத்தொகை வாங்குறான். என்ன நடக்குது? அது என்ன எக்ஸாம்? அது நான் தெரியாமல் கேட்குறேன். இப்போ இது உங்களுக்கு கேள்வி கூத்து இல்லையா? அப்போ இப்போ சாமானியவெல்லாம் எப்படி பரிச்சை எழுதுவான்? அந்த நீட்டு முறையாக நடக்குதா? இது முறைகேடுன்னு சொல்லி இப்போ அந்த பிஜேபி அமைச்சரே ஒதுக்கிட்டார்ல. இப்போ அக்கா தமிழிசையை யாரும் கேள்வி கேட்குறது? இப்படி ஒரு நீட்டு தேவையா உனக்கு? இந்த நீட்டை வச்சு நீ என்ன பண்ணுவ? கொஸ்டின் பேப்பர் இப்போ நீ நாளைக்கு நீட்டு வருதுன்னு வச்சுக்க, நீ வா, படத்தோட வா, நானே உனக்கு 750க்கு 750 வாங்கி தரேன். 4 மார்க்கு ஒரு கொஸ்டின். ஒரு கொஸ்டின் அவுட்டுன்னு வச்சுக்க, 4 ரிவைஸில் போகணும் மார்க்கு. அவன் பாரு திருத்துறவன் அட்லீஸ்ட் வந்து 750க்கு 766 போடலாம். சாரி 750 மார்க்குன்னு வச்சுக்க, 746 போடலாம். 748 போடுறாங்க ஒருத்தன், 9 போடுறாங்க ஒருத்தன். இது என்ன கணக்கு? ஜெயலலிதா கேஸில் குமாரசாமி எழுதினார தீர்ப்பு அந்த மாதிரி கணக்கு விளக்க? இது கேட்கவே அசிங்கமாக இல்லை, வெக்கமாக இல்லை இவங்களுக்கு? இந்த மானங்கட்டப்பில் ஒரு பெரிய மனுஷனும் ஆட்சி நடத்துகிறானுவோ, அதில் நீட்டு ரொம்ப முறையாக நடக்குது. இன்னும் நாங்கள் பொறுத்துக்கிட்டு போகணுமா? 24ஆம் தேதி அவர் அமைச்சர் உதயநிதி ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காரு.
அதுலேருந்து இனிமேல் தொடர் போராட்டம் தான் நடக்க போகுது இந்த நீட் ஒழிகிற வரைக்கும். அது எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் தெரியுமா? இந்த 24ஆம் தேதி நடக்கிற குரல் வளம் அப்படியே 240 எம்எல்ஏக்கள் எம்பிஸ் அப்படியே பாராளுமன்றத்தில் அப்படியே அந்த குரல் வளத்தோடு நிற்பாங்க. அதுக்கான முன்னெடுப்பு இது. இப்போ தெரியுது அவனுக்கு 24ஆம் தேதி அறிவிக்கிற ஆர்ப்பாட்டம் நீட்டை எதிர்த்து பார்லிமெண்ட்டில் ஒழிக்கிறதுக்கு 240 எம்பி ரெடி ஆகிடுச்சு. இப்போ யார் எங்கேருந்து கட்சி நடத்துகிற ஆட்சி நடத்துகிறான்னு தெரியுதா? இங்கேருந்து ஒரு தலைவன் இளைஞரணி செயலாளர் பாராளுமன்றத்தை வழிநடத்த போகிறார். அதுக்கு உண்டான பயணம் இது. இப்போ யார் நாட்டுக்கு உண்டான தலைவன் சொல்லு? இவங்கெல்லாம் அரசியல்வாதி ஆகணுமா? இல்லை நீட்டு முறையாக இருக்கா? ஒட்டுமொத்தமாக விளக்கு கொடுத்துட்டு போய் தொலைங்கன்னு தானே நாங்களும் சொல்கிறோம். அப்புறம் என்னத்துக்கு போட்டு அதை பிடுங்கி கத்தை கட்டி என்ன பிரயோஜனம்? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. சசிகலா அவர்கள் திடீர்னு வந்து நான் ரீஎன்ட்ரி கொடுக்குறேன் அதிமுகவில் நாங்கள் அதை சொல்லிட்டு திமுகவையும் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அந்த கொடநாட்டை எப்போ தான் முடிப்பீங்க? கொடநாட்டை வச்சு ஏதோ உள்ளார ஏதோ டீலிங் வச்சுருக்கீங்களா? எப்போ தான் அதை முடிப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரி கேள்வி நியாயமான கேள்வி. காரணம் என்னன்னா, நான் நொங்கு தின்னவன் ஒருத்தன் நான் மாட்டினவன் ஒருத்தனா கதைங்கிற மாதிரி தேர்ந்தெடுத்தவன் முருங்கையை நக்குவான்னு சொல்லி அந்த கணக்கு வழக்கில் என்னையை மட்டும் சும்மா கூட உட்காந்து சாப்பிட்ட பாவத்துக்காக என்னையை பிடிச்சிட்டு போய் ஜெயலலிதா கேஸுக்காக 4 வருஷம் உள்ளே உட்கார வச்சு கூப்பிட்டு வந்துட்டிங்களே, அந்த அம்மாவோட ஒட்டுமொத்த சொத்தையும் கொள்ளடித்தவன் இந்த எடப்பாடி கும்பலும் அந்த அமைச்சரவையும். புரியுதா? ஒருத்தரை கூட இந்த கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ணலைன்னா அந்த அம்மா ஆதங்கத்தை கொந்தளிக்குது. நியாயமான ஒன்று. அந்த அம்மாவோட மரணம் குறித்து சந்தேகம் ஓபிஎஸ்க்கு வந்தது. புரியுதா? பணம் எல்லாம் திருடிட்டு போயிட்டானோன்னு அந்த அம்மாவுக்கு கோவம். திருட யாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த அம்மா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியதானே நடந்ததை முழுக்க. என்ன ஒரு கட்சி தலைவி இத்தனை வருஷம் தன்னை காப்பாற்றின ஒரு தலைவிக்காக ஏன் இந்த ஒரு காலிப்பழுவோ அயோக்கிய பழுவில் காட்டி கொடுத்தாதான் என்ன தப்பு? இதை நான் சொல்கிறேன். அந்த அம்மாவுக்காக அந்த அம்மா முதலமைச்சராகிறத தடுத்ததே பிஜேபி. ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில் இருக்க வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பே சொல்லாது. இந்த அம்மா அதாவது இவங்க வந்து முதலமைச்சர் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அறிவிக்கிற நேரத்தில் ஆளுநர் அப்ஸ்காண்டிங் ஆகிட்டார். ஏன்னா அப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தன் பெட்டிஷன் போட்டு கேஸை டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து தீர்ப்பு கையில் கொடுத்தான். இதெல்லாம் அவங்க சொன்னால் தான் நடக்கும். அப்போ இப்போ தெரியுதா திட்டம் போட்டு யார் இந்த அம்மாவை உள்ளே அனுப்புனான்னு? அப்போ நான் திரும்பியும் தெளிவாக கேட்குறேன். இந்த அம்மா பாதிக்கப்பட்ட அந்த அம்மான்னா இது ஓப்பனாக சொல்ல வேண்டியதானே வந்து ஏடிஎம்கேல ஜெயலலிதாவுக்கு இவ்வளோ பேர் துரோகம் பண்ணான், எடப்பாடி இத்தனை 1000 கோடி சொத்தை திருடினார், அந்த கொடநாட்டில் நடந்த அத்தனை ஐட்டமும் எது எங்கே இருந்தது, யாருக்கிட்ட என்ன இருந்தது, இது அவ்வளவும் யாருக்கு தெரியும்னா அம்மா சசிகலாவுக்கு தான் தெரியும். ஏன் அந்த அம்மா ஓப்பனில் வந்து சொல்லாமல் எடப்பாடி இவ்வளோ பெரிய கொலைகாரன்னு ஒரு சயான்னு சொன்னானே, 5 கோடி ரூபா கொடுக்குறேன்னு ஏமாற்றிட்டாரு, இந்த கூலிப்படைக்க தலைவர் அவர் தான் சொன்னான். ஏன் அந்த துணிச்சல் சசிகலாவுக்கு இல்லையா? சொல்லுப்பா, சொல்லு நாளை காலையில் தூக்கி வைங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் யாரை சொன்னார்? இந்த அம்மா தான் சசிகலாவோட மரணத்துக்கு காரணம், தர்ம யுத்தம் நடத்தினார், நீதி விசாரணை நடத்தின ஃபார்மாலிட்டிஸுக்கு போட்டார் கமிஷன் ரிப்போர்ட் வந்துருச்சு. அது இப்போ வந்துடும், நடைமுறைக்கு போகுது, துறை உரிய நடவடிக்கை எடுக்குது. நான் என்ன கேட்குறேன், அப்படி உனக்காக தான் அந்த கமிஷனே போட்டது. சசிகலா அம்மா தான் இந்த கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த சந்தேகத்தில் தான் கமிஷனே போட்டது. போட சொன்னது ஓபிஎஸ், போட்டாலும் இபிஎஸ். இந்த அம்மா வெளியில் வந்து இப்போ 2 பேரையும் கட்சியில் எல்லோரும் ஒன்று சேருங்கன்னு இருக்கு. அதுக்கு பேர் கட்சி? அது காயலாங்கடை கம்பெனி. அது பேர் கட்சியே கிடையாது. இதெல்லாம் ஒரு அரசியல்வாதிங்களா? அதுங்க இவங்க வந்து ஆமாம் உருவாக்கின ஒரு தலைவியோட உருவத்தையே அழிச்சிருச்சிங்க, உடமையை அழிச்சிருச்சிங்க, கதையை மொத்தமாக முடிச்சிருச்சிங்க. இதெல்லாம் இனிமேல் நாட்டு மக்களை வந்து காப்பாற்றுமா? சொல்லு. யார் இந்த தலைவர்களில் யாராவது ஒரு தலைவனை நீ என்கிட்ட இப்போ காட்டு. இவங்கெல்லாம் வந்து மக்களோட நம்பிக்கைக்குரிய தலைவன், இவங்க நாட்டு மக்களுக்காக இத்தனை நாள் போராடினவங்க, ஒரு ஆளை காட்டு. இன்னைய வரைக்கும் போராடிட்டு இருக்கார் நீட்டுக்காக இளைஞரணி செயலாளர் உதயநிதின்னு நான் சொல்கிறேன்.
சமூக நீதியை ஒழிக்கணும் சனாதனம்னு நீ உச்ச நீதிமன்றம் இல்லை, அதுக்கு மேலே எவ்வளோ பெரிய கோர்ட்டாக இருந்தாலும் நான் சந்திக்க ரெடி, தண்டனை கொடுத்தா ஏற்றுக்க ரெடின்னு இன்னைக்கு நிற்கிறாரு. இவரெல்லாம் தலைவர்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன்ல, நான் இப்போ எங்கள் அமைச்சர் உதயநிதியை ஒரு தலைவர்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு இதெல்லாம் காட்டுறேன். அது நல்ல போராளியா, வருங்காலத்தில் இந்த கட்சியை காப்பாற்றுறதான தகுதி இருக்குது, நாட்டை காப்பாற்றுறதான தகுதி இருக்குது, வரணும் இருக்குன்னு நான் சொல்கிறேன்ல. உன் தலைவனில் ஒருத்தனை நீ அடையாளம் காட்டு, நான் ஓட்டு போடுறேன். அப்புறம் நான் ஏன் சொல்ல மாட்டேன் இவனை கட்சி நடத்தலையா, அது காயலாங்கடை கம்பெனி நடத்துகிறான்னு. துணிச்சல் இருந்தால் வெளில வர சொல்ல. ஒருத்தன் அடிச்சுக்கிறாங்களே ஒழிய ஓபிஎஸ், இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் விசஸ் இபிஎஸ் சுற்றி வட்டம் கட்டி அடிச்சுக்கிறீங்களே, ஒருத்தனாவது உண்மையை பேசுகிறீங்களா? இவன் இத்தனை 1000 கோடியை திருடிட்டு போட்டான், இவன் தான் அந்த கொலை பண்ணது, இவன் தான் கொலைக்கு உறுதுணையாக இருந்தவன், இவன் தான் அயோக்கியன், இவன் தான் காலிப்பைய, இந்த நாட்டை கொள்ளடிச்சது இவன் தான், ஒருத்தன் வாயில் இருந்தால் வந்திருக்கா பார்த்தியா? அப்போ இவங்கெல்லாம் யோக்கியனுங்களா? மொத்த கம்பெனியுமே அயோக்கிய கம்பெனி, காலிப்பையிலோ கம்பெனி, கொலகார கும்பல். இவங்கெல்லாம் அப்படியே கூண்டோடு தூக்கிட்டு போய் லாக் அண்ட் சீல் பண்ணணும். என்னை கேட்டால் டீப்பாக உள்ளே போனால் இந்த கட்சிகளை தடை விதிக்கணும். சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி.